இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் காலத்தின் செவ்வாய்க்கிழமையும் ஆண்டின் இறுதி நாளிலும் இதோ இறை வார்த்தையை நம் வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்காக ஆண்டவரிடத்தில் இந்த அதிகாலை பொழுதினில் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் இது. அதோடு சேர்ந்து 2024 ஆண்டு ஜனவரி 1 முதல் இன்றைய நாள் வரையிலே இறைவன் நமக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக அவரிடம் நாம் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக நாம் கொடுக்கப்பட்டிருப்பது யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 18 முடிய. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தியாளருடைய வார்த்தைகள் சற்று மாறுபட்டதாக நம்மால் காண முடியும். ஏனென்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த நற்செய்தியாளர்களுடைய நற்செய்தி ஒத்தமை நற்செய்தி என்றும், ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி மட்டும்தான் இறைவனுடைய அன்பை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை அவர் முதல் அத்தியாயத்திலே இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஏனென்றால் ஒட்டுமொத்த யூத சமுதாய மக்களும் இயேசுவை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு தலைமுறையை பற்றி அவர்களுக்கு முதலில் கொடுத்து, அதன் பிறகு இயேசுவினுடைய பணி வாழ்வையும், பாடுகளின் மரணத்தையும், உயிர்ப்பையும், விண் வாழ்வையும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் இங்கே யோவான் நற்செய்தியாளர் என்று பார்க்கின்ற பொழுது சற்று மாறுபட்ட தன் வார்த்தைகள் நம் ஒவ்வொருடைய புருவத்தையும் உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் வார்த்தைகள் அமைந்திருக்கும். என்னவென்றால் அவர் முதல் அத்தியாயத்திலே இவ்வாறு தெளிவாக எழுதியிருக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளுமாய் இருந்தது. இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவர் எங்கிருந்து இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் என்பதையும் தெளிவாக இங்கே யோவான் நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அதோடு அவர் நிறுத்திவிட்டாரா? இல்லை. மேலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது, ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது என்றும், ஆனால் அந்த ஒளி இந்த உலகிற்கு வருகின்ற பொழுது அந்த ஒளியை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கே யோவான் நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். எல்லாவற்றையும் விட இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய நாளில் பயணித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்ற வார்த்தையும் இங்கே தெளிவுபடுத்துகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தியாளர் யூத சமுதாயத்திற்கு இயேசு யார் என்பதை சொல்லுகின்ற பொழுது, யோவான் நற்செய்தியாளர் மட்டும் இயேசு யார் என்பதை இந்த உலகிற்கு தெளிவாக எங்கிருந்து வந்தவர் என்பதை நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இந்த வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற இந்த ஒற்றை வார்த்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும்
தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே யோவான் நற்செய்தியால் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எனவே இந்த வாக்கு மனிதரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அவருடைய பிறப்பு விழாவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய மாட்சிமையும் அவருடைய வழிநடத்துதலும் எப்படி நமக்குள் இருந்தது என்பதற்கு நாமே ஒரு சிறந்த சாட்சிகளாக இருக்க முடியும். ஒளி உலகிற்கு வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஒளியானவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்க முடியும். அந்த ஒளியானவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை போல வாழாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதும் யதார்த்தமான உண்மையுமாக இருக்கிறது. எனவேதான் இந்த யோவான் நற்செய்தியாளர் அழகாக நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பதிவு செய்கிறார் யோவான் நற்செய்தியாளர். ஆக யாரெல்லாம் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஒளியை விட்டு விலகினார்களோ அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே அந்த ஒளிக்குள் வர விரும்பவில்லை. ஏனென்றால் இருளுக்குரிய செயல்பாடுகளோடு அவர்கள் வாழ விரும்பினார்கள் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டின் இறுதி நாளிலே அவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் எந்த அளவிற்கு அந்த ஒளியான இறைவனை, வாக்கு மாறாத தேவனை, மனிதரான அந்த வாக்கு நிறைந்த இறைவனை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தோம், எப்படி அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய தூய பிரசன்னம் நம்மோடு நிச்சயமாக இருந்திருந்தால் நாம் அனைவருமே அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் அவரை விட்டு விலகிய தருணங்களோடு இருந்திருந்தோம் என்றால் நாம் இன்னும் தான் அவரை விட்டு விலகியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே, ஆண்டின் இறுதி நாளில், இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த புனிதமான நாளிலே, இந்த அதிகாலை பொழுதினில் இறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், சூசை மூவருமே சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இதோ இன்றைய நாளிலே இறைவார்த்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்ற இந்த புனிதமான வார்த்தையை நாம் அனைவருமே ஏற்று அந்த வாக்கு கொடுக்கின்ற அற்புதமான அறிவுரைகளையும் ஏற்று அவருக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்தோம் என்றால் வர இருக்கின்ற புதிய ஆண்டு 2025 ஆண்டு நம் அனைவருக்கும் மாபெரும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் நிறைவாக கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி. எனவே இந்த வார்த்தைகளை ஏற்றவர்களாக நாம் இறைவனுக்குரியவர்களாக பயணிக்க தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.